Welcome to Kombai Studios. Hi guys, welcome back to Kombai Studio Jingles. நான் உங்கள் கோம்பை சிவா. இது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம அந்த வடிவேல் காமெடிலாம் பார்த்துருப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சோனமுத்தா இவ்வளோ நாள் எங்கடா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் வந்து சிங்கமுத்து பார்த்து கேட்பார். அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு காமெடியன் ஆர்டிஸ்ட் அங்கே இருப்பார், அவரை வச்சு பேசுவார். ஸோ இவருடைய கஷ்டங்களை தாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு காமெடியன் அங்கே தேவை. இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு எல்லாருடைய மத்தியில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். ஏனென்றால் யாருன்னா ஒருத்தர் நம்பிக்கையாக வந்துடுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் இருக்கேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு, நான் இருக்கேன் உங்களை பார்த்துக்கிறதுக்கு. அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா வடிவேல் அப்படி தான் சொல்லியிருப்பார். என்னால் இந்த ஒரு தனியாக இந்த கடையை நிர்வாகம் பண்ண முடியலையே, யாருன்னா ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பார். ஸோ அந்த டைமில் தான் இந்த ஒரு கேரக்டர் வந்து அங்கே வரும். அப்படி சிங்கம் சொல்ல மாதிரி சொரிமுத்தான்ற கேரக்டரோ இல்லை வந்து நீ எந்த கேரக்டராக இருந்தாலுமே ஒரு பேரை வச்சு அந்த ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அசம்பிள் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கேரக்டரை வச்சுக்கினே ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் உண்மை. இன்றைக்கி காலகட்டத்திலேயே இது போன்ற காமெடிகள் உண்மையான வாழ்க்கை நடைமுறையிலே நடந்து கொண்டு தான் இருக்குது என்பதுதான் உண்மை. நல்லா போயிட்டுருக்குங்க. மனைவி கணவனிடையே அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அவங்களுடைய தேவைகளை கணவன் பூர்த்தி செய்து கொண்டு இருப்பான், கணவனுடைய தேவைகளை மனைவி பூர்த்தி செய்து கொண்டிருப்பால். இது போன்ற மெசேஜ்கள் வந்து கொண்டே இருக்கும். இது என்னுடைய சாபக்கேடு, வந்து கொண்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. நான் அதை வந்து கம்மி பண்ணியே வைக்க மாட்டேன். இந்த ஒரு மெசேஜ் அலாரம் வந்து நான் கம்மி பண்ணி வைக்க மாட்டேன். அது அப்படியே ஓடினே இருக்கும். அலாரம் வந்துனே இருக்குது பாருங்கள். இப்படி தான் நல்ல வீடியோ பண்ணும்பொழுது இது வந்து ஒரு நல்ல சகுனமாக நினச்சி தான் நான் விட்டுறது. சரி, நடக்கிறது நடக்கட்டும், போகிறது போட்டோம், அடிக்கிறது அடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ தேங்க்யூ கைஸ். இது வந்து இந்த ஒரு பொறுமையாக இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்கக்கூடிய அது ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. டக்குன்னு ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. இது வந்து ஒரு ஷார்ட்ஸாக வரும், ஒரு வீடியோவாக வரும் என்பது தான் உண்மை. ஏனென்றால் இது போன்ற ஒரு சொரிமுத்தான் அல்லது சோனமுத்தான் இப்படின்ற கேரக்டருங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் வாழ்க்கையில் எப்படி கிராஸ் டேக் ஆகுதோ அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒன்று கிராஸ் டேக் ஆகும். நான் பார்த்துக்கிறேன், இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், இப்படி வந்து ஏகப்பட்டதெல்லாம் ஒரு கேரக்டர் சொல்லிகிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தோன்னா மொத்தம் அந்த கடையை நிர்வாகம் பண்ணுறாங்க அல்லது வந்து ஒரு விவசாயத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விவசாயத்தையே அள்ளி கட்டின்னு போயிடுவான் வந்தவன். அதே போல் தான் குடும்பத்தையுமே அள்ளி கட்டின்னு போயிடுவான், போனாட்டியை சேர்த்து கூட்டின்னு போயிடுவான். எப்படிலாம் வந்து நிலைவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன இன்றைய சூழ்நிலையிலே. இந்த ஒரு 2025 இந்த ஒரு காலக்கெடு இப்படி தான் போய்கொண்டிருக்கிறது நண்பர்களே. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவை என்றால் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணி நல்லா பேசுகிறாருங்க சிவா, நல்ல விஷயங்களை சொல்கிறாருங்க, இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலில். ஸோ இந்த ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் சொல்கிறேன், நான் புதுசாக ஒன்றுமே சொல்ல. அப்போது ஏமாறுவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றப்படுபவர்கள் ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறார் என்பது தான் உண்மை. இது எந்த ஒரு மாற்று கருத்து எல்லா அன்பர்களுக்கும் இருக்குதா? இல்லை என்பது தான் உண்மை. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள் என்பது உண்மையான விஷயம். இதை புரிந்து கொண்டு யாரார் நம்மளை சேர்த்து வச்சுக்கணும், யாரார் நம்ம வந்து 10 அடி தள்ளி வச்சுக்கணுன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை நிலையை நீங்கள் வந்து யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது மனைவியாக இருக்கட்டும் அல்லது வந்து சொந்த பந்தமாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய சொந்தங்கள் இருக்குது, நல்ல பந்தங்கள், மச்சான் இருக்கிறான், மாமா இருக்கிறான், அண்ணன் தம்பி இருக்கிறான், எவனாக இருந்தாலுமே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா எல்லாத்தையுமே சாய்ச்சி அச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ன்றது தான் உண்மை. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இது போன்ற நல்ல நல்ல குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்ள நண்பர்களே, நல்ல ஒரு வீடியோவிலே மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.